வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை. ஜூலை 28. தலைப்பு: தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. எண்ணத்தின் அளவை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன. மனதின் அளவில்தான் மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. எனவே எண்ணத்தை பண்படுத்த வேண்டும். எண்ணத்திற்கு உயர்வூட்ட வேண்டும். எண்ணத்தை கொண்டுத்தான் எண்ணத்தை பண்படுத்த வேண்டும். எண்ணத்தின் தன்மையை பயன்படுத்தித்தான் எண்ணத்திற்கு உயர்வு ஊட்டவும் வேண்டும். எண்ணத்தை ஆராய வேண்டுமென்றால் எண்ணத்தால் தான் ஆராய வேண்டும். எண்ணத்துக்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும். எண்ணத்திற்கு நீதிபதியாக கூட எண்ணத்தைத்தான் நியமித்து ஆக வேண்டும். ஏனென்றால் வேறு ஆள் இல்லை. மேலும் வேறு யாராலும் இக்காரியங்களை முடிக்க முடியாது. காரணம், ஒருவரது எண்ணத்தை அறிந்து கொள்ள அவருடைய எண்ணத்தை தவிர வேறு யாராலும் முடியாதே. எண்ணம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எண்ணம் எப்பொழுதும் தன்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணம் தன்னையே கண்காணித்து கொண்டு, தன்னையே நெறிப்படுத்தி கொண்டு, தன்னையே திருத்திக் கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் தற்சோதனை என்ற அகத்தாய்வு. அந்த அகத்தாய்வை வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை என்று அவ்வப்போது செய்ய வேண்டும். கணத்துக்கு கணமும் செய்ய வேண்டும். அப்போதுதான் குணநலப்பேறு வரும், முழுமைப்பேறு வரும். அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்.